ஹாய். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமீபமாக நடந்த ஒரு விஷயம். என்னை ரொம்ப ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம். என்னென்னா, திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் சைபர் புல்லிங், சைபர் க்ரைம். நம்ம இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் நான் விக்டிம் கிடையாது, நான் ஒரு விட்னஸ் தான். எனக்கு நடக்கல, என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. பட் அதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்பில் என்னோடய ஃப்ரெண்டு லோன் எடுத்தாச்சு. எவ்வளோ அமௌண்ட்னாலாம் எனக்கு தெரியல, பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. இன்ஸ்டன்ட் லோன் பர்சனல் லோன் என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 எனக்கு தெரியல. அவளுக்கு வந்து ஒரு 7,000 அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால் கட்ட முடியல. அந்த 7,000 கட்ட சொல்லி அவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். ஒரு நாள் நான் ஸ்கூலில் இருந்தேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்ரீலங்கன் நம்பர் இருந்துச்சு. என்ன ஸ்ரீலங்கன் நம்பர் இருக்கே அப்படின்னு பார்த்தா, அதில் எனக்கு அந்த ஃப்ரெண்டோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. மாஃப் பண்ணி எல்லாம் இல்லை, சாதாரண பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அனுப்பிச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃப்ராட் வந்து உன்னோட ஃப்ரெண்டா இருந்தால் அவங்களோட காசை வந்து கட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வந்து அவங்களோட பிக்சரை மாஃப் பண்ணி நியூடாக எல்லா காண்டாக்டுக்கும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. நம்பர் 1, என் நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடச்சிச்சு. நம்பர் 2, என்ன தைரியத்தில் இந்த மாதிரி மிரட்டுறாங்க, அதுவும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்கள எதுக்கு மிரட்டணும். அப்போது நான் இதை அவகிட்ட ரேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஏன்னா அவளுக்கு அது கஷ்டம் ஆகிடும். ஸோ நான் விட்டுட்டேன். இது நடந்த பின்னாடியே அவளே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணால், இந்த மாதிரி எனக்கு ஹிருதியா உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு சொல்லும்போது, அம்மா வந்துச்சு, என் நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடச்சிச்சு. யூஸ்வலி இந்த லோன் எடுக்கணுன்னா ஒரு கேரண்டர் சைன்லாம் போடணும்ல, 5 பேர் 6 பேர் அந்த மாதிரிக்கு இதை நம்பர் போட்டோமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோடய கான்டாக்டை கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் அனுப்புவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்போது நான் சொன்னேன், இது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, இந்த மாதிரி நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாரும் உன்னை தப்பாக நினைக்க போகிறதில்ல அதனால் பிரச்சனை இல்லை, விடு அப்படின்னு சொல்லும்போது கூட அது சொல்கிறது எனக்கு ஈஸி. பட் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தானே ஒரு வழி தெரியும். ஸோ அவள் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அவளுக்கு ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருந்தா. அப்புறம் நான் சொன்னேன், அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஆட்டோ ஜெனரேட்டடாக கூட இருக்கலாம், உன்னோடதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சும்மா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அம்மா எல்லார் நம்பரும் அதில் இருக்குது. அப்போது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தாங்கிற மாதிரி இருந்துச்சு அவளுக்கு அது. அப்புறம் இந்த காசு கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து எனக்கு என்ன லெசன் அப்படின்னு எனக்கு இல்லை, ஜென்ரலாக எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் பிரேமோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு நடந்துச்சு. அவங்களோட பிக்சர் வந்து ஒரு பொனோகிராஃபிக் வீடியோவில் அவங்களோட ஃபேஸை வந்து மாஃப் பண்ணி பிரேமோட ஃபோனுக்கு வீடியோ வந்துச்சு. அது வந்து ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரீம் விஷயம். அப்போது நான் சொன்னேன், இது என்ன பண்ணுறது, இப்படி அவங்களுக்கு சொல்லணும்லன்னு சொல்லும்போது பிரேம் சொன்னேன், எல்லாருக்கும் இது நடக்குது, இப்போது நம்ம போய் சொல்லி எனக்கும் இது தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி வேணாம், அதை விட்டு ஃப்ரீயாக விட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்க வேண்டாங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நிறைய பேர்த்தோட ஆட்டிடியூடாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறது. இதை நினச்சி இதுதான் எண்ட் ஆஃப் த லைஃப், ஐயோ என்னோட பிக்சர் இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அதுக்காக இப்போ நான் வந்து வாழவே முடியாது, எல்லோரும் என்னை தப்பாக நினைப்பாங்க, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி. ஒரு 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 ஃபோட்டோ எடுத்து மாஃப் பண்ணி போடுறதுனாலையோ இல்லை ஒரு 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 கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ என்ன பண்ணாலும் ஓகேங்க, அதுக்காக நம்ம லைஃப்பை என் பண்ணுற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் இப்போ இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, இந்த இந்த லைஃப் ஸ்டைல், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து ஏஐ வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பயந்து தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன்ஸ் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணால் கூட ஆத்திர அவசரத்துக்கு நம்ம பண்ணும்போது கூட, எனக்கு கமிட்மெண்ட்ஸோட வருத்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஆத்திர அவசரத்துக்கு நம்ம பண்ணுறோன்னா கூட அதை ரீபே பண்ணணும். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில்
இதை வந்து நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஒன்று. இன்னொன்று, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சைன் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம அப்போ அவசரத்துக்கு எதுவுமே படிக்க மாட்டோம், அவங்க பேஜாக கொடுத்துருப்பாங்க, படிக்க மாட்டோம், நம்ம சைன் பண்ணிட்டு போயிடுவோமா இருக்கும். அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். இப்போ இந்த வீடியோ பார்க்குற அந்த பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒரு கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஏதாவது லோன் எடுத்து சிக்கலில் இருந்தீங்கன்னா கூட நான் சொல்கிறது, காசு கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக உங்களை இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி டார்ச்சர் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். சரியா? எவனோ ஒருத்தன் இது பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களை வருத்திக்காதீங்க. உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்காக நீங்கள் வாழணும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, தெரியல கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல, நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் whatever is there in my mind. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. யாராவது இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆப்ஸ் ஆர் டேஞ்சரஸ். க்ரெடிபிளான ஆப்ஸ் ஒரு சிலது இருக்கலாம், பட் எல்லாம் இல்லை. கண்ணை மூடி ஒருத்தன் காசு தரானா இந்த மாதிரி சிலதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க, எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்சஸ். ஓகே, தேங்க்யூ.